சம்பவம் நடந்த இடத்திற்கு கேரள ஆளுநர் செல்ல இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் மனு இணைந்திருக்கிறார். மனு, விரிவான விவரம். வயநாடு மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவருடைய இந்த மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த 100க்கும் மேற்பட்டவருடைய பிணங்கள் மீட்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று 7 அமைச்சர்கள் தலைமையில் மீண்டும் அந்த பகுதியில் அந்த மீட்பு பணிகள் என்பது காலையில் இருந்து துவங்கியுள்ளது. இந்த நிலையில் அங்கு பல்வேறு மீட்பு குழுவினர், தனியார் மீட்பு குழுவினர் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் வயநாடு மாவட்டத்துக்கு இந்த மீட்பு பணிகளுக்காக மீட்பு குழுவினர் சென்றுள்ளது. இந்த நிலையில் தான் இன்று கேரள ஆளுநர் அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று பார்வையிட உள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்வையிட உள்ளார். இந்த பகுதியில் பல பகுதிகளில் இந்த மண் சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் மீட்பு குழுவுக்கு செல்ல முடியாத பகுதிகளில் இன்று காலையில் இருந்து இந்த பகுதிக்கு ராணுவ வீரர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர், கேரளா காவல்துறையினர், தனியார் மீட்பு குழுவினர் என பல்வேறு குழுவினர் அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதியில் மண்ணில் புதைந்து கிடக்கக்கூடிய குடியிருப்புகளில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்களை மீட்கக்கூடிய ஒரு மீட்பு பணி தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இந்த மீட்பு பணிகள் நடைபெற்று வரும்போது பல மண்ணில் புதைந்து கிடக்கக்கூடிய பல குடியிருப்புகளில் பல பேர் உயிரிழந்தும் ஒரு சில இடங்களில் உயிரோடு மக்கள் இருப்பதாக தகவல்கள் வந்து வருகின்றது. இந்த பகுதியில் உள்ள மீட்பு பணி என்பது தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது. ஏனென்றால் அந்த பகுதியில் நேற்று வரை செல்ல முடியாத பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் நேற்று வரை செல்லாத பகுதிகளில் இன்று தீவிர மீட்பு பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. கேரளாவில் ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு பகுதியை கேரள ஆளுநர் நேரில் பார்வையிட இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீங்க. விவரங்களுக்கு நன்றி மனு.